அதிகாரம் 39. குருக்களுக்கான உடைகள் செய்தல். ஆண்டவர் மோசேக்கு அளித்த கட்டளைப்படி தூய தல திருப்பணிக்கான ஆடைகளையும் ஆரோனுக்கான திரு உடைகளையும் நீலம், கருஞ்சிவப்பு, சிவப்பு ஆகிய நிற நூலால் செய்த துகிலால் செய்தனர். பொன்னையும் நீலம், கருஞ்சிவப்பு, சிவப்பு ஆகிய நிற நூலையும் முறுக்கேற்றி நெய்த மெல்லிய நார்பட்டையும் பயன்படுத்தி ஏபோதை மோசே செய்தார். நீலம், கருஞ்சிவப்பு, சிவப்பு ஆகிய நிற நூல், கலைத்திறனுடன் அமைந்த மெல்லிய நார்பட்டு ஆகியவற்றை அணி செய்ய பொன் தகடுகளை அடித்து இழைகளாக வெட்டினார். ஏபோதுக்கு 2 தோள்பட்டைகள் செய்து அதன் 2 பக்கத்து ஓரங்களிலும் இணைத்தார். ஏபோதை இணைக்கும் தோள்பட்டை அதன் ஒரு பகுதியாக அதை போன்றே கலை நுணுக்கத்துடன் பொன்னாலும் நீலம், கருஞ்சிவப்பு, சிவப்பு ஆகிய நிற நூலாலும் முறுக்கேற்றி நெய்த மெல்லிய நார்பட்டாலும் ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே தயாரிக்கப்பெற்றது. 12 மணிக்கற்களுக்கு மெருகேற்றி அவற்றை பொன்னிழை பின்புலத்தில் பதித்தனர். இஸ்ரேல் புதல்வரின் பெயர்களை அவற்றின் மேல் முத்திரையாக பொறித்து பதித்தனர். ஏபோதின் தோள்பட்டை மேல் அவற்றை இஸ்ரேல் புதல்வரின் நினைவு கற்களாக ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே பொருத்தினார். மார்புப்பட்டை செய்தல். மார்புப்பட்டை ஏபோது போலவே கலை வேலைப்பாட்டுடன் செய்யப்பட்டது. அது பொன்னாலும் நீலம், கருஞ்சிவப்பு, சிவப்பு ஆகிய நிற நூலாலும் முறுக்கேற்றி நெய்த மெல்லிய நார்பட்டாலும் செய்யப்பட்டிருந்தது. மார்புப்பட்டை 1 சாண் நீளம் 1 சாண் அகலம் என்று சதுர வடிவமானதாயும் 2ஆக மடிந்ததாயும் அமைந்திருந்தது. அதன் மேல் கற்களை 4 வரிசையாக பதித்தனர். முதல் வரிசையில் பதுமராகம், புட்பராகம், மரகதம், 2ஆம் வரிசையில் மாணிக்கம், நீலமணி, வைரம், 3ஆம் வரிசையில் கெம்பு, வைடூரியம், செவ்வந்திக்கல், 4ஆம் வரிசையில் படிகப்பச்சை, கோமேதகம், கடல் வண்ணக்கல். இவையாவும் பொன்னிழைத்த பின்புலத்தில் பதிக்கப்பட்டன. இந்த கற்கள் இஸ்ரேல் புதல்வர் பெயர்களுக்கேற்ப 12 பெயர்களை கொண்டிருந்தன. அவை ஒவ்வொன்றிலும் 1 பெயர் வீதம் 12 பெயர்களும் முத்திரை பொறிப்பது போல் வெட்டப்பட்டன. மார்பு பட்டை மேல் பொருத்துவதற்காக பின்னல் வேலைப்பாட்டுடன் அமைந்த சங்கிலிகளை பசும் பொன்னால் செய்தனர். மேலும் பொன் பதக்கங்கள் 2ம் பொன் வளையங்கள் 2ம் செய்தனர். பின்னர் அந்த 2 வளையங்களை மார்பு பட்டையின் 2 மூலைகளிலும் பொருத்தி 2 பொன் சங்கிலிகளையும் மார்பு பட்டையின் மூலைகளிலுள்ள 2 வளையங்களில் மாட்டினர். சங்கிலிகளின் மற்ற 2 முனைகளையும் 2 பதக்கங்களில் மாட்டினர். இவற்றை ஏபோதின் தோள்பட்டையோடு அதன் முன்புறமாய் பொருத்தினர். 2 பொன் வளையங்கள் செய்து அவற்றை மார்பு பட்டையின் 2 விளிம்புகளில் உட்புற ஓரங்களில் ஏபோதை அடுத்து இணைத்தனர். மேலும் 2 பொன் வளையங்கள் செய்து அவற்றை ஏபோதின் 2 தோள்பட்டைகளில் முன்பக்கம் கீழ்ப்பகுதியில் அது இணையும் இடத்தில் ஏபோதின் பின்னலழகுடைய இடைக்கச்சைக்கு மேலே கோத்துவிட்டனர். பின்னர் மார்பு பட்டையின் வளையங்களை ஏபோதின் வளையங்களுடன் நீல நாடாவால் இணைத்தனர். இவ்வாறு மார்பு பட்டை ஏபோதின் பின்னலழகு உடைய இடைக்கச்சையிலிருந்து அகலாமல் ஏபோதின் மேல் படிந்து நிற்கும். இதுவும் ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே செய்யப்பட்டது. குருக்களுக்கான பிற உடைகள் செய்தல். அவர் ஏபோதின் அங்கி முழுவதையும் நீல நிறத்தில் நெசவு வேலைப்பாட்டுடன் செய்தார். அந்த அங்கியின் திறப்பை சுற்றிலும் மேலாடைகளின் திறப்பில் அமைவது போன்று நெசவு வேலைப்பாடுள்ள 1 கரை அமைக்கப்பட்டது. இதனால் அங்கி கிழியாதிருக்கும். அங்கியின் விளிம்பெங்கும் நீலம், கருஞ்சிவப்பு, சிவப்பு ஆகிய நிற நூலாலும் முறுக்கேற்றி நெய்த
மெல்லிய நார்பட்டாலும் மாதுளை தொங்கல் செய்துவிடப்பட்டது. பசும் பொன்னால் மணிகள் செய்து அம்மணிகளை அங்கியின் விளிம்பெங்கும் உள்ள மாதுளை தொங்கல்களுக்கு இடையே இட்டனர். ஒரு மணி ஒரு மாதுளை தொங்கல், பின்னும் ஒரு மணி ஒரு மாதுளை தொங்கல் என்று திருப்பணி அங்கியின் விளிம்பெங்கும் அமைந்திருந்தன. இதுவும் ஆண்டவர் மோசேக்கு ஆணையிட்டபடியே செய்யப்பட்டது. ஆரோனுக்காகவும் அவர் புதல்வருக்காகவும் மெல்லிய நார்பட்டால் உள்ளங்கி தைக்கப்பட்டது. மெல்லிய நார்பட்டால் தலைப்பாகையும் தொப்பிகளும், முறுக்கேற்றி நெய்த மெல்லிய நார்பட்டால் குறுங்கால் சட்டைகளும் செய்யப்பட்டன. முறுக்கேற்றி நெய்த மெல்லிய நார்பட்டாலும் நீலம், கருஞ்சிவப்பு, சிவப்பு ஆகிய நிற நூலாலும் பின்னல் வேலைப்பாட்டுடன் இடைக்கச்சை செய்யப்பட்டது. இதுவும் ஆண்டவர் மோசேக்கு ஆணையிட்டபடியே செய்யப்பட்டது. புனித மணிமுடிக்கான பட்டத்தை பசும் பொன்னால் செய்து அதன் மேல் ஆண்டவருக்கு அர்ப்பணம் என்று முத்திரை போல் பொறித்து வைத்தனர். அது ஒரு நீல நாடாவால் தலைப்பாகையின் மேல் இணைக்கப்பட்டது. இதுவும் மோசேக்கு ஆண்டவர் கட்டளையிட்டபடியே செய்யப்பட்டது. கூடார வேலை நிறைவு பெறுதல். சந்திப்பு கூடாரத்தின் திருவுறைவிட வேலையெல்லாம் முடிவடைந்தது. ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டவாறே இஸ்ரேல் மக்கள் செய்து முடித்திருந்தனர். மோசேயிடம் கொண்டுவரப்பட்டவை: திருவுறைவிட கூடாரம், அதன் அனைத்து துணைக்கலன்கள், கொக்கிகள், சட்டங்கள், குறுக்கு சட்டங்கள், தூண்கள், பாத பொருத்துகள், செந்நிறமாக பதினிடப்பட்ட ஆட்டுக்கிடாய் தோல் விரிப்புகள், வெள்ளாட்டு தோல் விரிப்புகள், திருத்தூயக தொங்கு திரை, உடன்படிக்கை பேழை, அதன் தண்டுகள், இரக்கத்தின் இருக்கை, மேசை, அதன் அனைத்து துணைக்கலன்கள், திருமுன்னிலை அப்பம், பசும்பொன் விளக்குத்தண்டு, அதில் வரிசையாக அமைந்த அகல்கள், அதன் அனைத்து துணைக்கலன்கள், விளக்குக்கான எண்ணெய், பொன் பீடம், திருப்பொழிவு எண்ணெய், நறுமண தூபம், கூடார நுழைவாயிலின் தொங்கு திரை, வெண்கல பலிபீடம், அதன் வெண்கல வலைப்பின்னல், அதன் தண்டுகள், அதன் அனைத்து துணைக்கலன்கள், நீர்த்தொட்டி, அதன் ஆதாரம், முற்றத்தின் தொங்கு திரைகள், அவற்றின் தூண்கள், பாத பொருத்துகள், முற்றத்தின் நுழைவாயிலுக்கான தொங்குதிரை, பூண்கள், முளைகள், சந்திப்பு கூடாரத்தின் திருவுறைவிட திருப்பணிக்கு தேவையான அனைத்து துணைக்கலன்கள், தூயகத்தில் பணி புரிவதற்கான அழகுற பின்னப்பட்ட உடைகள், குருவாகிய ஆரோனும் அவர் புதல்வரும் குருத்துவ பணி புரிவதற்கான திருவுடைகள் ஆகியவை. ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டபடி இஸ்ரேல் மக்கள் எல்லா வேலைகளையும் நுணுக்கமாக செய்து முடித்திருந்தார்கள். மோசே எல்லா வேலைகளையும் பார்வையிட்டார். ஆண்டவர் கட்டளையிட்டிருந்தபடியே அவை யாவும் செய்யப்பட்டிருந்தன. மோசே அவர்களுக்கு ஆசி வழங்கினார்.